ஆல் ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐன்னு சொல்லுவோம். இதை பத்தி தான் பேச போறேன். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்துட்டு இந்த சம்பந்தப்பட்ட கேசஸ் நிறைய பாக்குறேன். எதனால இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் இஸ் யூசிங் பப்ளிக் டாய்லெட்ஸ். ஸோ அன்ஹைஜீனிக்கா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால பப்ளிக் டாய்லெட்ஸை நீங்க ப்ராப்பரா நீங்க போறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் இட் இஸ் கிளீன் அண்ட் ஹைஜீனிக் அண்ட் மேக் வெரி ஷியர் தட் நீங்க ரிட்டர்ன் வரும்போதும் அந்த பிளேஸை ப்ராப்பரா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு ஃபாலோ. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க வெளியில என்னதான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே மேக் ஷூர் யூ கிளீன் யோர் பிரைவேட் பார்ட்ஸ். பிகாஸ் என்னதான் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் ஹைஜீனிக்கா நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கு வந்து லூக் வார்ம் வாட்டரால யூ நீட் டு வாஷ். அதுக்காக நீங்க வந்துட்டு சோப் அண்ட் கெமிக்கல்ஸ் வந்துட்டு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த பிஹெச் இன் தட் ஏரியா, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கெமிக்கல்ஸ்க்கும் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு வெட்டி வேர், விச் இஸ் அ வெரி குட் ஹர்ப். லைக் ஹர்ப்ஸ்ல ஒரு நல்ல நாட்டு மருந்து கடையிலே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது வந்து உங்களுக்கு இன்டர்னலாவும் ரொம்ப நல்லது, எக்ஸ்டர்னலா தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், டெய்லியே குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த வேர் வந்து நீங்க தண்ணியில போட்டுட்டு ஒரு 10 minutes முன்னாடி தென் ஜஸ்ட் ரிமூவ் தட் அண்ட் அந்த தண்ணியை நீங்க வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்க குடிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பாடி ஹீட்டை நல்லா குறைக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில வெட்டி வேர் டோனர்னே சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் இன் த நியர்பை ஸ்டோர்ஸ். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லை எதுவுமே நான் மெனக்கட மாட்டேன்னா சிம்பிளா லூக் வார்ம் வாட்டரால வாஷ் பண்ணலாம். பட் அந்த வாஷிங்க்கு ஒரு டெக்னிக் இருக்கு. லைக் நான் டெய்லி குளிக்கும் போது நான் பிரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்றேன், இருந்தாலும் எனக்கு ஈஸிலி ஜெனட்டல் இன்ஃபெக்ஷனோ யூரினரி இன்ஃபெக்ஷனோ வருது அப்படின்னா ஒன்னு மெயின் ரீசன் என்னவா இருக்கலாம்னா, நின்றுட்டு நீங்க வந்துட்டு உங்களோட ஜெனட்டல் ஏரியாவை வாஷ் பண்ணி யூஸ் இல்லை. பிகாஸ் ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல இருந்து வாஷ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பரா வாஷ் ஆகும். லைக் இந்தியன் டாய்லெட்ல நம்ம போற பொசிஷன்ல உட்காந்து நீங்க உங்களோட பிரைவேட் ஏரியாஸை வாஷ் பண்ணீங்கன்னா அப்போ நல்லா ஹைஜீனிக்கா யூ கேன் மெயின்டைன் வித் ஜஸ்ட் லூக் வார்ம் வாட்டர் இஸ் மோர் தேன் எனஃப். அண்ட் இதை தாண்டி வந்துட்டு நல்லா தண்ணி குடிக்கணும், யூரினை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் ஜென்ரலாவே யூரினையும் சரி உங்களோட ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றதையும் சரி யூ ஷுட் நாட் கண்ட்ரோல். ப்ராபப்ளி அதுவே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஈஸியா ப்ரோன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தண்ணி நல்லா குடிக்கணும். என்னோட யூரின் ரொம்ப டார்க் கலர்ல போகுதுன்னா தண்ணி குடிக்காம இருக்கலாம். பிகாஸ் இந்த அப்கமிங் சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஸ்ட் ரொம்ப எடுக்காது. பட் அதுக்காக தண்ணி நம்ம பாடிக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ தண்ணி நல்லா வாட்டர் நல்லா குடிச்சிட்டு நல்லா உங்களோட ஸ்கின் அண்ட் பாடியை நீங்க வந்து ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணிட்டு வெளில போகும்போதும் எப்படி ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ண முடிஞ்ச வரைக்கும்ங்கிறத பார்த்துக்கிட்டு அண்டர்வேர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்வேர்ஸ் வந்து காட்டன் அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்றது அண்ட் குளிச்சுட்டு வந்து காலையில நைட்டு 2 வேளை குளிச்சுட்டு அந்த அண்டர்வேர்ஸை வந்துட்டு மாத்துறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். பட் இட் ஹாஸ் ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் யுவர் ஹெல்த். ஸோ ட்ரை டு ஃபாலோ தீஸ் திங்ஸ் அண்ட்